ஹலோ கைஸ், கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம வந்து ஒரு பேப்ளேட் லாட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ப்ரோ டக்கரடோமி பேப்ளேட் இது டக்கரடோமி பேப்ளேட் வாங்கி வீடியோ போடுங்க, டக்கரடோமி பேப்ளேட் வாங்கி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். ஸோ அதனால நம்மளும் டக்கரடோமி லாட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த லாட்டில் இருக்க பேப்ளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. ஸோ இதில் வந்து எந்த பேப்ளேட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவனை தான் லாஸ்ட் லாங்கினஸ் அல்லது லாஸ்ட் லூமினார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேப்ளேட் தான். ஸோ இந்த பேப்ளேட்டோட ரிவ்யூவை நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இல்லை நம்ம அக்கா பிரிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3 பார்ட்டாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எனர்ஜி லேயர் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இது மெட்டலு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக டக்கரடோமி. அது மட்டும் இல்லாமல் இது மெட்டலு, சொன்னதே சொல்கிறணும். ஸோ இதுதான் அதோட எனர்ஜி லேயரு. இது வந்து லாஸ்ட் லூமினாரோட எனர்ஜி லேயர். ஸோ நம்ம அனிமேலேயே காட்டப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு கலரு டிஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்கோட பேர் வந்து என்னவோ சொன்னாங்களே, ஃபோர்ஜ் டிஸ்க்குன்னு ஏதோ சொன்னாங்க. அதான் 9 ஃபோர்ஜ் டிஸ்க் 9 அப்படின்னு. 9ன்னா தப்பாக நினைக்காதீங்க. 9 வெறும் 9 9. ஸோ அது ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக என் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலரில், ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அடுத்து ஆரம்பிச்சிடும். அடுத்து இதோட டிப், இது வந்து ஒரு அட்டாக் டிப்பு வித் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். அந்த இது டிப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃப்ளவர் மாதிரி இருக்கா, ஃப்ளவர் இல்லை ஸ்டாருன்னு கூட சொல்லலாம், ஸ்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்பைரல் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சுழல் மாதிரி இந்த கீழே அந்த டிப்போட அந்த கீழே ஃபுல்லாக ஒரு சுழல் மாதிரியே இருக்கும். சுழல் மீன்ஸ் அந்த ஸ்பைரல் ஸ்பின் ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால இது ஸ்பைரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லெஃப்ட் சைட் பேப்ளேடு. ஸோ இதை வந்து பேட்டில் போட்டு பார்த்துடலாம். எப்பா எடிட்டர் இதெல்லாம் தூக்கியிருப்பா, எங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இதை கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குன்னு நம்ம தனியாக வச்சுருக்க இந்த லான்ச்சரில் தான் இது விட போகிறோம். லெஃப்ட் சைடு லான்ச்சர். 3, 2, 1 அடிச்சு அடேங்கப்பா, கிருன்னு சுற்று. இது ஒரு லெஃப்ட் சைடு அட்டாக் டைப் அப்படின்னு சொல்லலாம். இடது பக்க அட்டாக் வகை. எங்கள் வீட்டில் மோட்டர் போட்டால் இந்த மாதிரி தான் கிர்ன்னு சத்தம் கேட்டுனே இருக்கும். அந்த மாதிரியே இருக்குது. சோகம் என்னன்னா, முகேஷை எங்களால் காப்பாற்ற முடியல. ஸோ கடைசி அதோட ஸ்பின் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பேட்டில் போட்டு பார்த்தலாம். இது கூட பேட்டில் போகிறதுக்கு நம்ம யார் எடுக்க போகிறோன்னா, நம்மளோட கெனிசிஸ் வால்ட்ரியாக்டும் நம்மளோட எக்ஸ்கேலிபரும் தான். இது ஃபஸ்ட் ஜெனில் காட்டின எக்ஸ்கேலிபர் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் இது கூட வச்சு பேட்டில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கெனிசிஸ் வால்ட்ரியாக்ட் கூட சண்டை போட்டு பார்த்தலாம். 3, 2, 1 3, 2, 1 அடேங்கப்பா, அடி இருக்குது போ. கெனிசிஸ் வால்ட்ரியாக்டோட அந்த ரீபூட் ஆச்சு. இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் பார்த்துடலாம். ஸ்வைன்னு வேகமாக சுற்றிருப்பான். அவ்வளோதான், ரீபூட் ஆனாலே தலைவனுக்கு ஸ்டாமினா போயிடும். ஸோ இது ஒரு ட்ரா மேட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது மறுபடியும் நம்ம பேட்டில் விட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 ரெடி. பாக்ஸு அடேங்கப்பா, அடி வெளுக்குது போட்டு. ஸ்டேடியம் 2 துண்டாயிரம் போல இருக்கு. இதோ வால்ட்ரியாக்ட் ரீபூட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதில் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சது வால்ட்ரியாக்ட்னு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்கேலிபர் கூட சண்டை விட்டுடலாம். 3, 2, 1 அடி. ஐயோ ஐயோ, லான்ச்சர் ஃபுல்லாக பேப்ளேட் மாட்டிக்கிச்சு. மறுபடியும் ரீலான்ச்சு.
இந்த தடவை டிபி லான்ச்சரில் விட்டுறலாம். 3, 2, 1 அப்பா. ஓ மை காட், அதிர வைத்த பதிவு. பஸ்ட் ஆக்கி விட்டான் போட்டு எக்ஸ்கேலிவரை. பாவம் தலைவன் துண்டு துண்டாக கிடக்குறான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து டக்கர்டோமி பேப்லெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு அது மோட்டிவாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட்டு, பேப்லெட் அன்பாக்சிங் கண்டென்ட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் எந்த பேப்லெட் நான் வந்து போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறேன், அது பழைய வீடியோ. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பேப்லெட்டையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுவேன். அது உங்களுக்கு தேடி அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டிங்கன்னா அந்த பேப்லெட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. டாட்டா.